வணக்கம் நண்பர்களே, இது தெய்வீக தேடல். நான் நல்லது செய்தேன், ஆனால் ஏன் எனக்கு கஷ்டம் வருகிறது? அவன் தவறு செய்தான், ஆனால் ஏன் அவன் சந்தோஷமாக இருக்கிறான்? இந்த பிறவியில் நான் அனுபவிக்கும் துன்பம் முன்பிறவியின் கர்மாவா? இப்படிப்பட்ட கேள்விகள் நம் மனதில் ஒருமுறையாவது வந்திருக்கும். இந்த கேள்விகளுக்கு பலர் உடனே சொல்லும் ஒரே பதில், அது கர்மா என்பதுதான். ஆனால் உண்மையில் கர்மா என்றால் என்ன? கர்மா என்பது தண்டனையா, விதியா, கடவுள் கொடுக்கும் தீர்ப்பா, அல்லது நம் செயல்களால் உருவாகும் இயற்கையான விளைவா? இந்து மதமும் புத்த மதமும் கர்மாவை பற்றி பேசுகின்றன. இரண்டிலும் மறுபிறப்பு, செயல்களின் விளைவு, நல்லொழுக்கம் போன்ற கருத்துகள் இருக்கின்றன. ஆனால் இரண்டுமே கர்மாவை ஒரே மாதிரி விளக்கவில்லை. குறிப்பாக ஆன்மா யார், விடுதலை என்றால் என்ன, கர்மா யாரை தொடர்கிறது என்ற கேள்விகளில் மிகவும் ஆழமான வித்தியாசங்கள் உள்ளன. இந்த வீடியோவில் எந்த மதம் உயர்ந்தது, எந்த மதம் சரியானது என்று தீர்ப்பு சொல்லப் போவதில்லை. மாறாக இந்து பார்வையில் கர்மா என்ன, புத்த பார்வையில் கர்மா என்ன, இரண்டிலும் உள்ள ஒற்றுமைகள் என்ன, முக்கிய வித்தியாசங்கள் என்ன என்பதை எளிய தமிழில் புரிந்து கொள்வோம். வீடியோ இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் கர்மா என்பது பழிவாங்கும் சக்தி அல்ல என்ற மிக முக்கியமான கருத்தை நாம் இறுதியில் பார்க்கப் போகிறோம். முதலில் கர்மா என்ற சொல்லின் அடிப்படை அர்த்தத்தை பார்ப்போம். கர்மா என்ற சொல் சமஸ்கிருதத்தின் கிரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு செயல் செய்தல் அல்லது செயல் என்று பொருள். நாம் செய்வது, பேசுவது, நினைப்பது, விரும்புவது, திட்டமிடுவது, மற்றவர்களிடம் நடந்து கொள்வது, இவை அனைத்தும் கர்மாவின் பரப்புக்குள் வரலாம். ஆனால் கர்மா என்பது வெறும் வெளிப்புற செயல் மட்டுமல்ல. ஒருவரின் செயலை விட அந்த செயலின் பின்னால் இருக்கும் எண்ணம், நோக்கம், ஆசை, கோபம், பேராசை, கருணை, அன்பு போன்ற மனநிலைகளும் முக்கியமானவை. உதாரணமாக, ஒருவருக்கு நீங்கள் பண உதவி செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதை உண்மையான கருணையால் செய்கிறீர்களா, அல்லது எல்லோரும் உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்கிறீர்களா? வெளியில் செயல் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கும் நோக்கம் வேறுபட்டால் ஆன்மீக பார்வையில் அதன் தன்மையும் மாறலாம். இதுதான் கர்மாவை புரிந்து கொள்ளும் முதல் திறவுகோல். கர்மா என்பது வெறும் நடந்த சம்பவம் அல்ல. அது செயல், நோக்கம், மனநிலை, அதன் விளைவு ஆகிய அனைத்தையும் இணைக்கும் ஒரு கருத்தாகும். இப்போது இந்து மத பார்வையில் கர்மாவை பார்ப்போம். இந்து மரபுகளில் கர்மா பற்றிய விளக்கங்கள் வேதாந்தம், பகவத்கீதை, உபனிஷதங்கள், புராணங்கள், பல்வேறு தத்துவ பள்ளிகள் ஆகியவற்றில் வேறுபட்ட நுணுக்கங்களுடன் கூறப்படுகின்றன. எனவே இந்து மதம் இப்படித்தான் சொல்கிறது என்று ஒரே வரியில் முழுமையாக சொல்ல முடியாது. இருந்தாலும் பொதுவாக இந்து தத்துவங்களில் கர்மா என்பது செயலுக்கும் விளைவுக்கும் இடையிலான நெறிசார் தொடர்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல செயல்கள் நல்ல விளைவுகளை தரலாம், தீய செயல்கள் துன்பமான விளைவுகளை தரலாம். ஆனால் அந்த விளைவு உடனே வரவேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சில விளைவுகள் இந்த வாழ்க்கையில் வரலாம், சில விளைவுகள் பின்னர் வரலாம், சில விளைவுகள் அடுத்த பிறவிகளுடன் தொடர்புடையதாக விளக்கப்படுகின்றன. பல இந்து மரபுகளில் மனிதனுக்குள் அழியாத ஆத்மா அல்லது ஆன்மா உள்ளது என்று கருதப்படுகிறது. உடல் மாறலாம், வாழ்க்கை முடிவடையலாம், ஆனால் ஆத்மா தனது பயணத்தை தொடர்கிறது என்று சில தத்துவங்கள் கூறுகின்றன. அந்த ஆத்மாவின் பயணத்தோடு கர்ம விளைவுகளும் தொடர்புடையதாக பார்க்கப்படுகின்றன. பகவத்கீதையில் கர்மம் செய்வதை தவிர்க்க முடியாது என்ற கருத்து வருகிறது. மனிதன் செயலில் இருக்கிறான், ஆனால் அந்த செயலில் பற்றில்லாமல் இருப்பது, கடமையை செய்வது, செயல் பலனில் அடிமையாவதை தவிர்ப்பது, இதுவே கர்ம யோகத்தின் முக்கியமான நோக்கம். எளிமையாகச் சொன்னால், நல்ல செயலை செய், உன் கடமையை செய், ஆனால் பலன் கிடைத்தால் மட்டுமே நான் மகிழ்வேன் என்று பற்றிக் கொள்ளாதே என்ற வாழ்க்கை பாடத்தை கீதை வலியுறுத்துகிறது. இந்து தத்துவங்களில் கர்மம் பொதுவாக 3 வகைகளாகவும் விளக்கப்படுகிறது. முதல் வகை சஞ்சித கர்மா. இது பல பிறவிகளில் சேர்ந்து கிடக்கும் கர்மங்களின் சேமிப்பு என்று கூறப்படுகிறது. இரண்டாவது பிராரப்த கர்மா, தற்போதைய பிறவியில் அனுபவிக்கத் தொடங்கிய கர்ம விளைவுகள் என்று சிலர் விளக்குகின்றனர். மூன்றாவது ஆகாமி கர்மா, நாம் இப்போது செய்யும் செயல்களால் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய புதிய கர்மங்கள். இந்த வகைப்பாடுகள் எல்லா இந்து பிரிவுகளிலும் ஒரே விதமாக பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பொதுவாக கர்மம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு நெறிசார் சட்டமாக இந்து மரபுகளில் பார்க்கப்படுகிறது. இங்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் உள்ளது. இந்து மரபுகளில் கர்மா மட்டுமெல்லாமல்ல, பக்தி, ஞானம், யோகம், தர்மம், இறை அருள், குருவின் வழிகாட்டுதல் போன்றவற்றிற்கும் முக்கிய இடம் உள்ளது. குறிப்பாக பல பக்தி மரபுகள் இறை அருளால் மனிதன் ஆன்மீக விடுதலையை அடைய முடியும் என்று நம்புகின்றன. இப்போது புத்த மதத்தின் கர்ம பார்வையை பார்ப்போம்.
புத்த மதத்தில் கர்மா என்ற கருத்து இருக்கிறது. ஆனால் புத்தர் கர்மாவை முக்கியமாக சேதனா என்ற சொல்லோடு இணைத்து விளக்குகிறார். சேதனா என்றால் நோக்கம், மன எண்ணம், உள்நோக்கம் என்று பொருள். புத்தரின் போதனைகளில் நோக்கமே கர்மம் என்ற கருத்து மிகவும் முக்கியமானது. அதாவது ஒருவர் அறியாமல் ஒரு தவறு செய்வதற்கும் தெரிந்தே தீங்கு செய்ய நினைத்து ஒரு செயலை செய்வதற்கும் வித்தியாசம் உள்ளது. உதாரணமாக, நீங்கள் நடந்து செல்லும் போது கவனிக்காமல் ஒரு சிறிய உயிரினத்தை மிதித்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது ஒரு துன்பமான நிகழ்வு. ஆனால் நீங்கள் அதை திட்டமிட்டு கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்திருந்தால் மனநிலை வேறு. புத்த மத பார்வையில் செயலை மதிப்பிடும்போது நோக்கத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது. புத்த மதமும் நற்செயல், தீய செயல், அவற்றின் விளைவு ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கிறது. பேராசை, வெறுப்பு, அறியாமை ஆகிய 3 மனநிலைகள் துன்பத்தை உருவாக்கும் முக்கிய வேர்களாக கூறப்படுகின்றன. அதேபோல் தானம், கருணை, அன்பு, விழிப்புணர்வு, ஒழுக்கம், ஞானம் போன்றவை மனதை தூய்மைப்படுத்தும் வழிகளாக கருதப்படுகின்றன. ஆனால் இங்கே மிகப்பெரிய வித்தியாசம் வருகிறது. பல இந்து தத்துவங்களில் அழியாத ஆத்மா அல்லது ஆன்மா இருப்பதாக கருதப்படுகிறது. ஆனால் புத்த மதத்தின் முக்கிய போதனைகளில் ஒன்று அனத்தா அல்லது நிலையான தனி ஆத்மா இல்லை என்பதாகும். இதை கேட்டவுடன் பலருக்கு ஒரு கேள்வி வரும். ஆன்மா இல்லை என்றால் கர்ம பலனை அனுபவிப்பது யார்? மறுபிறவி எடுப்பது யார்? இதற்கு புத்த மதம் தரும் பதில் மிகவும் நுட்பமானது. புத்த மதம் ஒரே மனிதன் அப்படியே அடுத்த பிறவிக்குச் செல்கிறான் என்றும் சொல்லாது. அதே நேரத்தில் எதுவுமே தொடர்வதில்லை என்றும் சொல்லாது. காரணம் மற்றும் விளைவு தொடர்கிறது என்று கூறும். ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கிற்கு நெருப்பு பரவுவதை நினைத்து பாருங்கள். முதல் விளக்கில் இருந்த நெருப்பு அப்படியே இரண்டாவது விளக்கிற்குள் சென்று விட்டதா? இல்லை. ஆனால் முதல் நெருப்பு இல்லாமல் இரண்டாவது நெருப்பு உருவாகி இருக்குமா? அதுவும் இல்லை. தொடர்பு இருக்கிறது, ஆனால் முழுமையாக ஒரே பொருள் இல்லை. அதேபோல ஒரு விதையிலிருந்து மரம் உருவாகிறது. விதையும் மரமும் ஒன்றல்ல, ஆனால் தொடர்பில்லாதவை என்றும் சொல்ல முடியாது. இது போன்ற காரண விளைவு தொடர்ச்சியின் மூலம் மறுபிறப்பை புத்த மதம் விளக்க முயல்கிறது. அதாவது புத்த பார்வையில் கர்மா என்பது ஒரு நிரந்தர ஆத்மாவின் கணக்கு புத்தகம் போல அல்ல. அது மனநிலைகள், ஆசைகள், பற்றுகள், செயல்கள், அவற்றின் விளைவுகள் தொடர்ந்து உருவாக்கும் காரணத்தொடர். இப்போது இந்து மதம் மற்றும் புத்த மதம் இரண்டிலும் உள்ள ஒற்றுமைகளை பார்ப்போம். முதல் ஒற்றுமை, செயல் முக்கியம். மனிதன் என்ன செய்கிறான் என்பது வெறுமனே வெளிப்புற விஷயமில்லை. அது வாழ்க்கையை வடிவமைக்கிறது என்று இரு மரபுகளும் கூறுகின்றன. இரண்டாவது ஒற்றுமை, நல்லொழுக்கம் முக்கியம். பொய், வன்முறை, பேராசை, பிறருக்கு தீங்கு செய்வது போன்றவை துன்பத்தை உண்டாக்கும் என்று இரு மரபுகளும் எச்சரிக்கின்றன. மூன்றாவது ஒற்றுமை, மனிதன் மாற்றமடைய முடியும். கடந்த காலத்தில் தவறு செய்திருந்தாலும் இன்று சரியான பாதையை தேர்ந்தெடுக்கலாம். நல்ல எண்ணம், நல்ல செயல், ஒழுக்கம், தியானம், பக்தி, ஞானம் ஆகியவற்றின் மூலம் வாழ்க்கையை மாற்றலாம். நான்காவது ஒற்றுமை, பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கம். இந்து மரபுகளில் இது மோட்சம் என்று அழைக்கப்படுகிறது. புத்த மதத்தில் நிர்வாணம் என்று அழைக்கப்படுகிறது. பெயர்கள் மற்றும் தத்துவ விளக்கங்கள் வேறாக இருந்தாலும் அறியாமை, துன்பம், பந்தம் ஆகியவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆழமான தேடல் இரண்டிலும் உள்ளது. இப்பொழுது முக்கிய வித்தியாசங்களை தெளிவாக பார்ப்போம். முதல் வித்தியாசம், ஆத்மா பற்றிய பார்வை. பல இந்து தத்துவங்கள் ஆத்மா நிலையானது, அழிவற்றது, உடலை தாண்டியது என்று கூறுகின்றன. ஆனால் புத்த மதம் நிரந்தரமான, மாறாத நான் அல்லது ஆத்மா என்ற கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. புத்த மதத்தில் மனிதன் என்பது உடல், உணர்வு, எண்ணம், மன அமைப்புகள், விழிப்புணர்வு ஆகியவற்றின் தொடர்ந்து மாறும் கூட்டாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது வித்தியாசம், கர்மா யாரை தொடர்கிறது என்ற விளக்கம். இந்து பார்வையில் ஆத்மாவின் பயணத்தோடு கர்ம விளைவுகள் தொடர்புடையதாக பல மரபுகள் கூறுகின்றன. புத்த பார்வையில் நிரந்தர ஆத்மா இல்லாமல் காரண விளைவு தொடர்கிறது என்று கூறப்படுகிறது. மூன்றாவது வித்தியாசம், விடுதலையின் பொருள். பல இந்து மரபுகளில் மோட்சம் என்பது ஆத்மா தனது உண்மையான இயல்பை உணர்வது, பரம்பொருளை அடைவது, இறைவனோடு இணைவது அல்லது பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபடுவது என பலவிதமாக விளக்கப்படுகிறது. புத்த மதத்தில் நிர்வாணம் என்பது பேராசை, வெறுப்பு, அறியாமை ஆகிய துன்பத்தின் வேர்கள் அணையுதல் என்று விளக்கப்படுகிறது. இது ஒரு இடத்திற்கு செல்வது மட்டுமல்ல, மனத்தின் பந்தங்கள் முற்றிலும் தணிவது. நான்காவது வித்தியாசம், இறைவனின் பங்கு. இந்து மதத்தில் பல்வேறு இறை நம்பிக்கைகள், தெய்வ வழிபாடுகள், பக்தி மரபுகள் உள்ளன. கர்மம், தர்மம், இறை அருள் ஆகியவை இணைந்து பேசப்படுகின்றன.
புத்த மதத்தின் ஆரம்பகால போதனைகளில் உலகை உருவாக்கிய கடவுள் என்ற கருத்து விடுதலைக்கு மையமானதாக இல்லை. புத்தர் முக்கியமாக துன்பம் எதனால் வருகிறது, அதை எப்படி தணிக்கலாம் என்பதிலேயே கவனம் செலுத்தினார். அதனால் புத்த மதத்தை முழுமையாக வெறும் நாத்திகம் என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை என்பது அதன் மைய விடுதலை போதனையாக இல்லை. இப்போது மிகவும் முக்கியமான ஒரு தவறான புரிதலை பார்ப்போம். சிலர், அவன் ஏழையாக இருக்கிறான் என்றால் அது அவன் கர்மா, அவளுக்கு நோய் வந்தது என்றால் முன்பிறவி பாவம், ஒருவன் விபத்தில் சிக்கினான் என்றால் அவனுடைய விதி என்று எளிதாக கூறிவிடுகிறார்கள். இப்படி சொல்வது மிகவும் ஆபத்தானது. கர்மா என்ற கருத்தை பயன்படுத்தி பிறரின் துன்பத்தை நாம் நியாயப்படுத்தக்கூடாது. ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கும்போது நமது முதல் கடமை கருணை காட்டுவது, உதவி செய்வது, ஆதரவு தருவதுதான். அவரை குற்றம் சாட்டுவது அல்ல. ஒருவர் பசியால் கஷ்டப்படுகிறார் என்றால் அது அவருடைய கர்மா என்று விலகிச் செல்லாமல் அவருக்கு உணவு தருவதுதான் நல்ல கர்மம். ஒருவர் மனவேதனையில் இருக்கிறார் என்றால் முன் பிறவி விளைவு என்று தீர்ப்பு சொல்லாமல் அவரை கேட்பது, மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அதை ஏற்படுத்துவது, அன்பாக இருப்பதுதான் மனித நேயம். இந்து தர்மமும் கருணையை போதிக்கிறது. புத்த மதமும் கருணையை மிக உயர்ந்த பண்பாக கூறுகிறது. எனவே கர்மா என்ற பெயரில் இரக்கமின்மையை வளர்ப்பது எந்த ஆன்மீக பாதைக்கும் பொருந்தாது. அப்படியானால் நம் வாழ்க்கையில் கர்மாவை எப்படி புரிந்து கொள்ளலாம்? முதலாவது, நம் எண்ணங்களை கவனிக்க வேண்டும். கோபம் வந்தால் உடனே செயல்பட வேண்டாம். பேராசை வந்தால் அது எங்கே அழைத்துச் செல்கிறது என்று கேட்க வேண்டும். பொறாமை வந்தால் அதை வெறுப்பாக மாற்றாமல் நம்மை மேம்படுத்தும் முயற்சியாக மாற்ற வேண்டும். இரண்டாவது, நம் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். ஒரு வார்த்தை ஒருவரை காயப்படுத்தலாம், அதே வார்த்தை ஒருவரை மீட்டெடுக்கவும் முடியும். உண்மை, அன்பு, பொறுப்பு கொண்ட பேச்சு நல்ல விளைவுகளை உருவாக்கும். மூன்றாவது, நம் செயல்களில் கருணை இருக்க வேண்டும். சிறிய உதவி, நேர்மையான உழைப்பு, பிறரிடம் மரியாதை, மன்னிப்பு, நன்றி, இவை அனைத்தும் வாழ்க்கையை மாற்றும் சக்திகள். நான்காவது, எல்லாமே விதி என்று கைவிடக்கூடாது. கடந்த காலம் நம்மை பாதித்திருக்கலாம், ஆனால் நிகழ்காலத்தில் நாம் எடுக்கும் முடிவுகளும் முக்கியம். இந்து கர்மயோகம் சொல்வது போல கடமையை செய்யலாம். புத்த மத விழிப்புணர்வு சொல்வது போல ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிக்கலாம். அதுவே கர்மாவை பயப்பட வேண்டிய ஒன்றாக அல்லாமல் பொறுப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆன்மீக கருத்தாக மாற்றுகிறது. இறுதியாக ஒரு வரியில் இந்த வித்தியாசத்தை சொன்னால், இந்து மதத்தின் பல மரபுகளில் கர்மம் என்பது ஆத்மாவின் பிறவி பயணத்தோடு தொடர்புடைய செயலின் விளைவு. புத்த மதத்தில் கர்மம் என்பது நோக்கத்திலிருந்து உருவாகும் காரண விளைவு தொடர். இதில் நிரந்தர ஆத்மா என்ற கருத்து மையமாக இல்லை. ஆனால் இரண்டுமே சொல்லும் மிக அழகான பொதுப்பாடம் ஒன்று உள்ளது. நாம் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதில் விழிப்புணர்வுடன் இருங்கள். பிறருக்கு தீங்கு செய்யாதீர்கள், கருணையுடன் வாழுங்கள். அறியாமையை குறைத்து ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கர்மா என்பது பயமுறுத்துவதற்கான வார்த்தை அல்ல, அது பொறுப்புடன், விழிப்புணர்வுடன், அன்புடன் வாழ்வதற்கான அழைப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தில் கர்மா என்றால் என்ன என்பதை காமெண்ட்ல எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் மோட்சம் மற்றும் நிர்வாணம் ஒன்றா, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பார்க்கலாம். இது தெய்வீக தேடல். அறிவை தேடுவோம், கருணையை வளர்ப்போம்.